Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ் பார்க்க போறோம். வரகு அரிசியில தோசை, மொறுமொறுன்னு தோசை. இது நம்ம இட்லி அரிசியில பண்ற மாதிரி மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும். அதை நம்ம வரகு அரிசியில எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வரகரிசி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவும் போல் இட்லி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ ஊற வச்சு மாவு ஆட்டுற மாதிரி நம்ம இதையும் ஒரு 4 hours ஊற வச்சுட்டு நம்ம இதை மிக்சியிலேயே கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு வரகரிசி 2 கப் அளவுக்கு வரகரிசி ஒரு பவுலில் தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சிட்டு அதில் இந்த 2 கப் வரகரிசியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதையும் நம்ம இந்த பவுல்லையே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுறேன், உரத் தால். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஸோ இப்போது 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா அழுக்கு போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு 4-5 வாட்டி. இதை ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். அடுத்து வெள்ளை அவல் இருக்குது இல்லைங்களா, வெள்ளை அவல், அது ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம செப்பரேட்டான ஒரு பவுலில் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மட்டும் இதை வாஷ் பண்ணால் போதும். ஒரு வாட்டி நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் தண்ணி பிடிச்சி அதையும் நீங்கள் செப்பரேட்டாக ஊற வச்சுடுங்க. ஸோ ஆட்டும்போது நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப ஃபுல்லாக ஸ்மூத்தாக அரைச்சிடாதீங்க. அங்கங்கே ரைஸ் நல்லா கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைக்காதீங்க. அப்படி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தோசை கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ நான் ஆஃப்டர் ஒரு 4 hours கழித்து நான் என்னுடைய மிக்ஸி ஜாரில் இந்த மாவை அரைச்சி ஒரு செப்பரேட்டான ஒரு பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சுட்டேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்த நாள் நம்ம இதை ஒரு 10 to 12 hours மாவை நல்லா புளிக்க விட போகிறோம். நீங்கள் இட்லி மாவுக்கு பண்ணுற அதே ஸ்டெப்ஸ் தான் இதுக்கும் நீங்கள் பண்ணணும். ஸோ நான் முந்தின நாள் நைட்டு இதை நான் மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதில் நீங்கள் சால்ட்டு போட்டுட்டு லைட்டாக கையில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஆஃப்டர் ஒரு 12 hours கழிச்சு இதில் தோசை நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் தோசையும் சுடலாம், ஆஸ் வெல் அஸ் ஊத்தாப்பமும் சூப்பராக வருது, ஊத்தாப்பம். ஸோ நீங்கள் இதில் தோசை, ஊத்தாப்பம், இட்லி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் தோசை தான் பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் இந்த தோசைக்கு ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் நான் இதுக்கு பண்ண போகிறேன். அது ரொம்ப சிம்பிள். என்னதுன்னா தக்காளி குழம்பு. ஸோ ஒரு ஹோட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு யூஸ்வலாக தக்காளி குழம்பு மாதிரி கொடுப்பாங்க. லைக் சரவணபவன் ஹோட்டல் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்காளி குழம்பு மாதிரி ஒரு சைட் டிஷ் ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இந்த தக்காளி குழம்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி எடுத்துகிட்டு
அந்த மிக்சியில் ஒரு 4லிருந்து 5 பெரிய தக்காளி, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இது 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அந்த பேனில் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு 4லிருந்து 5 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தக்காளி குழம்புக்கு. இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. எல்லாத்துக்குமே இந்த டிஷ் வந்து நீங்கள் செஞ்சிடலாம், ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். அடுத்து இதுலேயும் நான் ஒரு 5லிருந்து 6 பல்லு பூண்டு போடுறேன். அண்ட் நான் அந்த மிக்சிலையும் ஒரு 10 பல்லு பூண்டு அரைச்சி நான் வச்சுருக்கேன் தக்காளியோடு சேர்த்து. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதையும் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வெங்காயம் பூண்டு எல்லாமே செஞ்சு பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. பட் இது ஒன்றும் உங்களுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லா ஆட் பண்ணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு அடுத்து நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அண்ட் ஒரு மசாலாஸும் ஆட் பண்ணும்போது கலந்து விட்டுடுங்க நல்லா, அந்த ஆனியன்ஸோடு நல்லா கலந்துட்டு. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்து குழம்பு மிளகாய் தூள். ஸோ வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள். அப்படி அது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா வெஜிடபிள் மசாலா, உங்கள்கிட்ட என்ன மசாலா இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். பாவ் பஜ்ஜி மசாலா கூட இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாவ் பஜ்ஜி மசாலா ஆட் பண்ணிங்கன்னா கூட. ஸோ எல்லா மசாலாஸையும் நெய்யில் நல்லா வதக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மசாலாஸ் நல்லா குக் ஆகட்டும், இல்லைன்னா அந்த பச்சை வாசனை உங்களுக்கு கண்டிப்பாக குழம்புல தெரியும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட், தக்காளி பூண்டு பச்சை மிளகாலாம் வச்சு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மிக்சியில். ஸோ அதை நம்ம இந்த பேனில் ஊற்றிட்டு இந்த மசாலாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா லோ ஃப்ளேமில் கொதி வரட்டும். அப்போ தான் டொமேட்டோஸ் எல்லாம் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு அந்த பச்சை வாசனை இல்லாமல் குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் ஹை ஸ்பீடில் குக் பண்ணிங்கன்னா தக்காளி அந்தளவுக்கு உங்களுக்கு குக் ஆகாமல் அந்த தக்காளியோடைய பச்சை வாசனை உங்களுடைய குழம்புல நல்லா தெரியும். ஸோ அதனால் பொறுமையாக கவர் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு மேலே நம்ம ஊற்றுறதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு, இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு பண்ண போகிறோம். அதுக்கு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஸோ
ஸோ சீரகம் நல்லா பொரிஞ்சு அந்த நல்லெண்ணெயில் பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு அடுத்த ஐட்டம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சீரகத்தோடைய வாசனை சுத்தமாக தெரியாத குழம்புல. ஸோ இப்போ சீரகம் வந்து நல்லா நல்லெண்ணெயில் பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம சீரகம் பொரிஞ்ச பிறகு ஒரு 10 கருவேப்பிலை இலை இதில் திருப்பியும் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் அந்த தாளிப்புக்கு ஒரு வாசனை தரத்துக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். அதுக்காக தான் நம்ம இந்த தாளிப்பே பண்ணுறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். ஸோ மொத்தமாக அந்த குழம்புக்கு நான் மொத்தமாகவே 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தான் இந்த நல்லெண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பவுடர் வந்து பொரிஞ்சு அந்த எண்ணெயில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது நல்லா அந்த வாசனை உங்களுக்கு வரும். அந்த சிவப்பு மிளகாய் தூள் அந்த நல்லெண்ணெயில் போட்ட உடனே அந்த பொரிஞ்சு வர அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொரிஞ்சு வந்த பிறகு அடுத்த நிமிஷமே நீங்கள் அதை அந்த குழம்புல ஆட் பண்ணிவிட்டு குழம்பை வந்து மூடி போட்டு அந்த பேனை செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. தக்காளி குழம்பு சூப்பராக ஈஸியான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும், சேமியாவுக்கு, இட்லிக்கு, தோசை எதுக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோசைக்கு நடுவில் ஒரு பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டஃபிங் தான். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். அதில் நான் அந்த க்யூப் பன்னீர் எல்லாத்தையும் வந்து உடச்சி எல்லாத்தையுமே தூளாக ஆக்கிடுறேன். நான் பன்னீர் எல்லாத்தையும் தூளாக ஆக்கிட்டு அடுத்து அதில் ஒரு சில மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை நான் வந்து எதுவும் தாளிக்கலை, எதுவும் குக் பண்ணலை, தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் மசாலாஸ் இதில் ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையுமே நல்லா உடச்சிருங்க. சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் கூட அதை நல்லா உடச்சிருங்க. அப்போ தான் அந்த தோசையில் வந்து அது ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும் அந்த பன்னீர் எல்லாமே. இது நீங்கள் பன்னீருக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தட். நீங்கள் வந்து பாயில்டு பொட்டேட்டோஸை நல்லா வேக வச்சுட்டு அந்த பாயில்டு பொட்டேட்டோஸை நல்லா வந்து ஓரளவுக்கு நசுக்கி விட்டுட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மசாலாஸ் எல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மசால் தோசா மாதிரி செஞ்சுக்கலாம். இது ரொம்ப டக்குன்னு செய்யலாம், இது ஈஸியாக. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு, அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் டிக்கா தந்தூரி மசாலா என்கிட்ட இருந்தது, ஃப்ளேவருக்கோசரம் நான் அதை ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணலாம். அடுத்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அண்டு 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகா மெல்லிஸ் அப்படியே ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லா மசாலாஸையும் நம்ம ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எல்லா பன்னீரோடைய அந்த இடத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃபிங் நம்மளுக்கு பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வரகு அரிசி தோசை.
ஸோ 12 மணி நேரம் கழிச்சு தோசை மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு சூப்பராக ரெடியாக இருந்தது நம்மளுக்கு. நம்ம அந்த தோசை மாவு ஒரு கரண்டி எடுத்து நம்மளுடைய தோசை தவாவில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களால் மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நீங்கள் மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய தோசை அளவு ரொம்ப பெருசாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு எனக்கு அந்த மாவு ஊற்றினா நல்லா பெரிய ஒரு தோசையாக வந்துச்சு. ஸோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மெலிசாக சுட முடியுமோ மெலிசாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் மாவை. ஸோ உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவுக்கும் சரி, அந்த இட்லி அரிசி மாவுக்கும் சரி, இந்த வரகரிசி மாவுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கம்பேர்ட் டு இட்லி அரிசி மாவு. ஸோ கண்டிப்பாக இது டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஆளுங்க நீங்கள் இந்த மாதிரி தோசை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். கூட பன்னீர் அஃப்கோர்ஸ் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஃபுட் நம்ம டெய்லியும் எடுத்துக்கணும். ஸோ அந்த பன்னீர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டஃபிங் அதை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஃபுல்லாக அந்த தோசை ஸ்லோலியே வேக வச்சேன். அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீரும் உங்களுக்கு ஸ்லோவாக குக் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் மேலே நான் அந்த பன்னீர் மேலே நெய்யும் ஆட் பண்ணுறேன் இப்போவே. ஸோ தட் அந்த நெய்யும் உருகிட்டு உங்களுக்கு அந்த பன்னீர் மேலே அழகாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோலியே தோசை குக் ஆகும்போதே சைட் பை சைடு இந்த பன்னீரும் அழகாக இந்த நெய்யில் தானாக குக் ஆகுது. ஸோ நீங்கள் பன்னீர் ஐயோ என்னடா இது குக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது தானாகவே அழகாக குக் ஆகிடும் உங்களுக்கு. இந்த சமயத்தில் பன்னீரும் கூட சேர்ந்து தோசையோட பன்னீரும் சைட் பை சைடு குக் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த கீயில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தோசை ஸ்லோலே குக் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் தோசையை திருப்பி இன்னொரு சைடு திருப்பி போட வேண்டாம். ஒரு சைடு நல்லா குக் ஆனாலே போதும். நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா அந்த தோசையோடைய ஒரு பகுதியை மூடிட்டு அதுலேயே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அந்த சூடுலேயே நீங்கள் அந்த பன்னீர் இன்னும் நல்லா குக் ஆகி ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாதியாக மூடிடுங்க தோசையை. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் தோசை அந்த ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு கிறிஸ்பியான ஒரு டெக்ஸ்சரில் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வரகரிசியில் செஞ்ச தோசையான்ற மாதிரி உங்களுக்கு தோணும். டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நார்மல் இட்லி அரிசி மாவுக்கும் சரி இதுக்கும் சரி ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சூப்பராக இருக்கும் இந்த தோசை. அண்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை இது. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மில்லட் தோசை ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுடைய இந்த வரகரிசி தோசை நெய்யில் சூப்பராக சுட்டாச்சு. செம்ம கிறிஸ்பியாக ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்குது இது. அண்ட் அதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த பன்னீர் உள்ளே சேர்த்ததுனால இன்னும் நல்லா உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்பியான தோசை. அண்ட் அது கூட நம்ம செஞ்சு வச்ச அந்த தக்காளி குழம்பு ரெடியாக நம்ம எடுத்து வச்சுட்டோம். கூட இட்லி மிளகாய் பொடியும் நம்ம தோசை கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.